தன் பக்தருக்காக நீராடும் நேரத்தை நீடித்து காலம் காலமாக இருந்த வழக்கத்தை மாற்றி வைத்துள்ளார் சிவன். உண்மையான பக்தி இருந்தால் போதும், பக்தர்களுக்காக என்னவும் செய்வார் என்பதற்கு இந்த கோயில் ஒரு உதாரணம். இது என்ன கோயில் என்று பார்ப்பதற்கு முன்னால் சிவன் கோயில்கள் பற்றிய பல வீடியோக்கள் நமது சேனலில் வரவுள்ளதால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். பொதுவாக சூரசம்ஹாரத்தின் போது முருகன் அம்பாளிடம் வேல் வாங்கி செல்வது வழக்கம். ஆனால் இந்த கோயில் வரலாறு படி முருகன் தன் தந்தையான சிவனிடம் வேல் வாங்கி சென்றுள்ளார். இந்த பிரம்மாண்டமான கோயில் வளாகத்தில் ஆதிமாயூரநாதருக்கு என்று தனி சன்னதி உள்ளது. இங்கு சிவன் லிங்க வடிவிலும் அம்பாள் மயில் வடிவில் மயிலம்மனாகவும் காட்சியளிக்கின்றனர். தேவாரம் பாடல் பெற்ற மிகவும் பழமையான இக்கோயிலில் உள்ள முருகனை குறித்து அருணகிரியார் பதிகம் பாடியுள்ளார். இந்த கோயிலை பொறுத்தவரை ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் துலா உற்சவம் விமரிசையாக நடைபெறும். ஐப்பசி மாதம் கடைசி நாளில் இங்குள்ள காவிரி தீர்த்தத்தில் நீராடுவது சிறப்பு வாய்ந்தது. ஒருமுறை நாதசர்மா அனவித்யாம்பிகை என்னும் தம்பதியர் ஐப்பசி கடைசி நாளில் நீராட வெகு தூரம் பயணித்து இங்கு வந்தனர். ஆனால் நீராடுவதற்கான நேரம் முடிந்துவிட்டது. அதனால் பெரும் சோகத்தோடு நள்ளிரவில் இங்கு தங்கி உறங்க அசரீரியாக வந்த சிவன், கவலை வேண்டாம், மறுநாள் சூரியன் உதிப்பதற்குள்ள நீராடி பலனை பெறுங்கள் என்று சொல்லிவிட்டு மறைந்தார். இதை ஏற்று சந்தோஷமாக சென்று அந்த தம்பதியர் நீராடினர். அன்று முதல் கார்த்திகை முதல் நாள் அதிகாலையில் நீராடும் வழக்கமும் இக்கோயிலில் உருவானது என்பது வரலாறு. நீங்கள் பார்க்கும் இந்த கோயில் மயிலாடுதுறை நகரில் உள்ள அருள்மிகு மாயூரநாதர் திருக்கோயிலாகும்.